ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகாபலிபுரம் போயிருந்தோமா, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சில பேர் லாங் வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ போட்டால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிறது வரைக்கும் போடணும். உடனே ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ்லாம் அதில் வந்து டிலேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால டிலேட் பண்ணிட்டேன்னா, அதனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இருக்கிற வரைக்கும் கேட்டவங்களுக்காக போடலாமே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லாருமே சேர்ந்து மகாபலிபுரம் சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குகை கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு என் தம்பியை சில பேர் பார்க்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இவன் தான் என் தம்பி, என்னோட சித்தப்பா பையன். எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் யூடியூபர். இவனை பார்த்து தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இதில் பேசுகிறோன்னா வீடியோவே முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு அந்த குகை கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அது மாதிரி தனித்தனியாக எனக்கு இந்த இடம்னு சொல்ல தெரியாது. அங்கே சொன்னதை வச்சு தான் சொல்லியிருக்கேன். அங்கேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்துட்டோம். அடுத்த பாருங்கள், ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கா. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரே கல்லில் வந்து 153 சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களுமே ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நேராக உருண்டைப்பாறையை பார்க்க கிளம்பியாச்சு. போகிற வழியில் வேடிக்கை பார்த்துட்டே தான் போனேன். ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். நான் வாங்குகிற எண்ணத்தில் எதுவுமே போகலை. வேடிக்கை மட்டும் பார்த்துக்கலாம், நல்லா வயிற்றுறப்புறதுக்கு நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற இதில் தான் போனோம். போனதுமே குட்டீஸ்களுக்கு நல்ல கூலிங் கிளாஸு கேப்லாம் வாங்கி கொடுத்தா எதுவுமே அதுக்கு போடலை. எல்லாத்தையும் நம்மளை தான் தூக்க விட்டுட்டு இருந்துச்சுங்க. மகாபலிபுரம் வந்து நான் 2வது டைமாக வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த உருண்டைப்பாறையெல்லாம் நாங்கள் பார்க்கல. அப்படியே போயிட்டு அந்த 5 ரதம் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயாச்சு. இந்த டைம் வந்துட்டு தான் பாறையை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தேன். நான் என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பாறையை தள்ளியெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தள்ள முடியாதுக்கா, அது ஏதோ ஒரு சக்தியில் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் வந்துட்டு இதை உருண்டை பாறை தானே சொல்லியிருந்தாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு மாதிரி செதுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது பாதியாக கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏன் இதுக்கு பேர் உருண்டை பாறைன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நமக்கு இதுக்கு செட் ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு என் குட்டீஸுமே என் பின்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறைகள்லாம் பார்த்துட்டு நேராக கொஞ்சம் தூரம் நடந்து லைட் ஹவுஸ் பார்க்க போயிட்டோம். ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நைட்டில் நம்ம மட்டும் தனியாக அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நடந்து போகிற வழியில் நிறைய இடத்துல அந்த வெள்ளரிக்காய், மோர், ஐஸ் தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. போகிற ஒரு கடையை விடலை, எல்லா கடையிலையுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தாகமும் எடுத்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் கரெக்டாக போன அன்னைக்கு தான் கத்திரி வெயிலும் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் நடந்து போகும்போது அந்த காற்றுல அடிக்கிறதுனால அவ்வளோவா அந்த வெயிலாம் தெரியல. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முகம்லாம் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் குட்டீஸ் 2 பேரும் ஒரு பாறையில் போய் படுத்துட்டாங்க. அவ்வளோ டயர்டாகிடுச்சு போல இருக்குது. இங்கேருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் தெரியுதா, கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கிட்ட ஒரு குகை கோயில் இருந்துச்சு போகிற வழியில். நானும் என் தங்கச்சி வீட்டுக்காரர் எங்கடா காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக மேலே ஏறி போய் உட்காந்துருக்காரு. என் தங்கச்சி கொஞ்சம் நேரத்தில் பதறிட்டா. கொஞ்சம் நேரம் உன்னை விட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு தான் நினச்சேன், கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அவர் காவடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படியே நடந்து வர வழியில் இந்த மணிலாம் வித்துட்டு இருந்தாங்க. அங்கேயுமே எதுவும் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை. அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு குகை கோயில் இருந்துச்சு. லைட் ஹவுஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சாச்சு. அப்படியே நல்லா கொண்டு போன சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். நடந்து போகிறதா தான் பிளான் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனா நடக்கிற விஷயமா, அதனால என்ன பண்ணோம், ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் சொன்னாங்க. டக்குன்னு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே பீச்சுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நடந்து போனால் தான் பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் தான் நினச்சோம். அப்புறம் நினச்சோம் சரி பீச்சுக்கு போயிட்டு வரும்போது வேடிக்கை பார்த்துட்டே வரலாம்னு நினச்சோம். ஆனால் வரும்போது அந்த சூழ்நிலையே இல்லை. அப்படியே பீச்சுக்கு போயிட்டு நான் அந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டிக்கெட்லாம் எடுக்காதப்பா, என்னால் நடக்க முடியல, நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், பீச்சுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தம்பி கேட்கல, எல்லாத்துக்குமே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் எடுத்துகிட்டு வந்தது ஒரு இதுதான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்தோம்ல, அப்போ இந்த சிவன் கோயிலுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகலை. அப்படியே எல்லாத்தையும் போய் சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிவன் கோயில். அங்கே ஒரு வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். நடந்துச்சுன்னா நடந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இங்கே போவோம், அப்போ சொல்கிறேன். ஆனால் அப்போ யாரும் கேட்டுட்டு என்னம்மா இவ்வளோ மொக்கையாக வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு அது பெருசு தான். அப்படியே பக்கத்தில் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு எல்லா கல்லுமே அரிச்சிருந்துச்சு. அதில் ஒரே ஒரு சிலை மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அது என்ன சிங்கம்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல சரியா. உள்ளே பாருங்கள் லிங்கம்லாம் இருக்குது. இந்த காலத்தில் எல்லோரும் இங்கெல்லாம் வந்து சாமிலாம் கும்பிட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் குளிக்கிறதுனா நமக்கு பயம், அதனால் கால் மட்டும் நினச்சிக்கிருவேன். அதை போய் உட்காந்து நான் மண்ணில் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க குட்டீஸ் எல்லாமே நல்லா போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவே நமக்கு ஜாலி. விளையாண்டுட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே மேகம் அப்படி ஒரு கருங்குமன்னு இருட்டிட்டு வந்துருச்சு. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ இருட்டிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த வீடியோ இல்லைன்னா ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் அவசர அவசரமாக கிளம்பி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியிலேயே அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பினோமா, டீ காஃபியே யாரும் குடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையில் போயாச்சு. எல்லோரும் டீ காஃபி தான் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச ஃபலூடா மட்டும்
நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே எல்லாத்துக்குமே பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா நைட்டு வீட்டில் கரண்ட் இல்லை. அப்படியே போய் சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கியாச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. குட்டி வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.